ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, உனக்காகத்தான் இந்த சாயோ காத்திருக்கிறேன். எனக்கு என்னம்மா வாழ்க்கையில் நீதான் இருக்கிறாய். எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், எனக்கு பூஜைகள் எல்லாவற்றையும் நீயே செய்கிறாய். எனக்கு எந்த கவலையும் அல்ல. ஆனால் உனக்கு 1000 கவலைகள் உண்டு. எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையே நிகழ்த்துவேன் என்று நீயோ நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அப்படி நம்பிக்கொண்டு இருக்கும் பிள்ளையை கைவிட எந்த தெய்வத்திற்காவது மனம் வருமா? நான் என்ன மனுஷனா? ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்க? தங்கமான பிள்ளையே, உனக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேன். உனக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன், அந்த விஷயத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த வாக்குகளை செய்யாமல் நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருந்தாலும் வாழ்வில் நலமும் வளமும் எல்லா விஷயமும் வைத்து யோசித்து எல்லா நேரத்திலேயும் எல்லா காரியங்களையும் பற்றி யோசித்து முடிவு எடு. நீ முடிவெடுக்கும் காரியத்தில் உனக்கு தோல்வி என்ற ஒன்றை ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டேன். நீ என்னதான் நினைக்கிறாயோ அது எனக்கு நன்றாக தெரியும். மற்றவனுக்கு வேண்டுமானால் நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பது தெரியாமலேயே இருக்கலாம். ஆனால் நானோ என்ன நினைக்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்று எல்லாமும் எனக்கு தெரியும். வெறுக்காது யாரையும். எப்பொழுதும் இவர்கள் என்னை திட்டுகிறார்கள், இவர்கள் என்னை இப்படி பேசுகிறார்கள், அப்படி பேசுகிறார்கள், எனக்கு நிம்மதியே என் குடும்பம் தரவில்லை, இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டாம் என்பது போன்றெல்லாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. எல்லா முடிவுகளும் எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைப்பது போலத்தான் நான் ஒரு விஷயத்தை தேர்ந்து எடுப்பேனே தவிர உனக்கு இதற்கு மேல் ஒரு தப்பான ஒரு விஷயம் நடப்பது போல நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் வாழ்க்கையில் தவறான ஒரு காரியத்தை செய்து உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எப்பொழுதும் உன்னை மாட்டிவிட மாட்டேன். எந்த பிரச்சனையிலேயும் நீ நினைக்கலாம், இதுவரைக்கும் சொன்னீர்கள், என்ன செய்தீர்களா என்று. நான் சொல்வதை கண்டிப்பாக செய்வேன் என்பது உனக்கும் தெரியும். ஆனால் செய்கிறேன், ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொன்னாலும் நீ நம்புவது அல்ல. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் சரிதான். உன் வாழ்க்கையில் நல்லது செய்வேன் என்று ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நீ என்ன போராடுவது? உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன். எனக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம். என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். அது எப்படி? என்னுடைய பக்தனை ஒவ்வொரு நாளும் தோற்கடித்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு சின்ன பிறந்ததிலிருந்து நன்றாக வளர்ந்தும் எப்படி நான் தோற்கடித்து கொண்டே இருப்பேன்? தோல்வியை எப்படி காட்டுவேன்? தோல்வியை எல்லாம் நான் காட்ட மாட்டேன். இனிமே தோல்விகள் என்பது இல்லை, வெற்றி, அபார வெற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? அந்த வெற்றி மட்டும்தான் இனி வரும் காலத்தில் உன்னோடு இருக்குமே தவிர தோல்வி என்ற ஒரு நிலை, ஒரு துளி கூட, ஒரு நிமிஷத்தில் ஒரு துளி கூட உன்னுடைய வாழ்க்கையில் வந்து எட்டி கூட பார்க்காது இனி வரும் காலத்தில். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறாய் என்றால் எதிர்காலத்தில் அதே இடத்தில் 1000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கும் அளவுக்கு நான் மாற்றுவேன். அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். அப்படி இருந்தால் பல மடங்கு, இப்பொழுது நீ சம்பாதிப்பதிலிருந்து பல மடங்கு நீ அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போவாய். நீ எதையும் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்திற்குள் பூந்து கொண்டு அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இப்படியே நினைத்து கொண்டு இருக்காது. நீ யோசிக்காத பல விஷயங்கள் மாறும்.
நீ இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறி இருக்கே. சில விஷயங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக ஆக்கிவிட்டாரே என்று நீ நினைப்பது விடவே பிரம்மாண்டத்தை நீ பார்ப்பாய் என்பதுதான் உண்மை. புரிந்ததா? நீ நம்பு. என்னை நீ நம்பினால் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பது உறுதி. என்னை எவன் ஒருவன் நம்புகிறானோ, என்னை எவன் ஒருவன் இருக்கிறார், எல்லா விஷயத்தையும் என்னுடைய தெய்வம், என் குல தெய்வம் ஆனது எனக்கு எனக்கு நிச்சயமாக பார்த்து கொள்வார் என்று எவன் ஒருவன் நம்பி என் கையை இறுக்கமாக பிடிக்கிறானோ அவன் வாழ்வே அவன் முன்னுக்குத்தான் வருவான். விடு, எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தலாம். இந்த பூமியில் பிறந்து விட்டால் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் அனுபவித்து தாண்டித்தான் ஆக வேண்டும். எதுவுமே புதுசல்லம்மா, எல்லாமே வாழ்க்கையில் நீ பார்த்ததுதான். இதுக்கு முன்னாடியும் சரி, நீ எந்த ஒரு கஷ்டமும் இனிமேல் தான் பார்க்க போகிறாய் என்பது அல்ல. ஏற்கனவே பார்த்தது, அதை நீ சரி செய்து அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போக போகிறாய். இதுதான். இதிலிருந்து எந்த ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. தவறு நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்றால் அதை நான் சொல்லி இருப்பேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நீ இப்பொழுது கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் சொல்லாமல் நீ நன்றாக இருப்பாய், நீ நல்லபடியாக வாழ்வாய், நீ நிறைய நிறைய இன்பங்களோடும் நிறைய அற்புதங்களோடும் இருப்பாய். புரிகிறதா? இருப்பாய் என்பதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கப் போகிறாய் என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சிகள் என்றுமே ஒரு மனிதனுக்கு விஸ்வரூபத்தை தான் காட்டும். விடாமுயற்சி எப்பொழுதுமே விஸ்வரூபத்தை தான் காட்டும். நீயும் ஒவ்வொரு காலமும் போராடுகிறாய், போராட்டத்திலேயே வாழ்கிறாய். உனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து உன் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், உன் குடும்பத்தில் எவ்வளவு நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரியும். எதுவுமே உனக்கு தெரியாமல் அல்ல. அப்படியே ஒவ்வொரு கஷ்டத்திலேயும் ஒவ்வொரு வித்தியாசங்களையும் பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னுக்கு கொண்டு வந்த நீ நிச்சயமாக தோற்பாயா? தோற்க மாட்டாய். கண்டிப்பாகவே ஜெயிப்பாய். எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.